வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ். நாம் இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் அடுத்த கட்டம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில முன்னேற்றங்கள்லாம் போயிட்டுருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் கொஞ்சம் நெருங்கி வர்றாங்க. அதை தாண்டி இந்த கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹானியா அவரை பற்றின முழு விவரங்கள் நம்ம பார்க்கல. அவரோட பின்னணி என்ன, அதை செய்திகள் எல்லாத்தையும் தான் சேர்த்து இன்றைக்கி மொத்தமாக பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல இவர் இஸ்மாயில் ஹானியா யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு உருவாக்கப்படும் போது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த காலம். அந்த இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நாடுகள் அப்படின்ற அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பிய நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது பாரிஸு, இது ஃப்ரான்ஸு, இது போர்ச்சுகல், இது ஸ்பெயின், இது இங்கிலாந்து, இது ஜெர்மன் அப்படின்னு அந்த நாடுகளின் எல்லைகள் பிரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது ஐரோப்பிய கண்டத்தில் மட்டும்தான். ஆப்பிரிக்காவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இல்லை சைனாலேயோ இல்லை அமெரிக்கா போன்ற பகுதிகளிலேயோ இந்த மாதிரி நாடுன்ற அமைப்பு அப்போ கிடையாது. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்துருச்சு. மற்ற இடங்கள்லாம் நாடுன்ற அமைப்பில் காலனிகளாகத்தான் எல்லாமே இருக்குது. இது இவங்களோட காலனி, அது அவங்களோட காலனி அப்படின்னு. ஆசிய கண்டத்தை பொறுத்தவரை 3 சுல்தான்கள் இருக்காங்க. ஒட்டாமன் சுல்தானேட், பாரசீக சுல்தான், அப்புறம் முகலாய சக்கரவர்த்திகள் இந்தியாவில். இப்படி தான் இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்கள் ஊடுருவி எல்லா பகுதிகளையும் தங்கள் வசம் எடுத்து காலனியாக மாற்றுறாங்க. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு டீகாலனைஸ் பண்ணுறாங்க. அப்படி டீகாலனைஸ் பண்ணும்போது தான் இந்தியா, பாகிஸ்தான், இப்படி அதே போல் அரபு பகுதிகளில் சிறு சிறு நாடுகள் எல்லாமே இந்த முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு தான் இப்படி நாடுகளாக உருவாகுது. இரண்டாம் உலகப் போரில் தஞ்சமடைந்த யூதர்கள் இப்போது பாலஸ்தீனம் என்று அறியப்படக்கூடிய பகுதிகளில் தான். இப்போது மட்டும் இல்லை, அது எப்போதுமே அந்த பகுதிக்கு பேர் பாலஸ்தீனம் தான். பைபிளில் கூட பார்த்திங்கன்னா ஃபிலிஸ்டைன் அப்படின்னு தான் அவங்கள குறிப்பிடுறாங்க. அந்த ஃபிலிஸ்டைன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மக்களை தான் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபிலிஸ்டைன் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த பகுதிக்கு தான் பெருமளவில் யூதர்கள் அகதிகளாக வராங்க. அப்படி அவர்கள் செட்டில் ஆகும்போது எங்களுக்கு ஒரு நாடு வேணும், எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடுன்னு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசின உடனே அதை பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பிரித்தாங்கல்ல, அதை போலத்தான் இஸ்ரேல் அப்படின்னு தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கும்போது இந்த பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு அந்தஸ்தாக கொடுக்காம இப்போ ஒரு நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பகுதியை தான் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பகுதிகளையும் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுது, கபலீகரம் பண்ண ஆரம்பிக்குது. இது நீங்கள் பொருத்தி பார்க்குறதுனா எப்படி பார்க்கலாம்னா, இப்போ பாகிஸ்தான் ஒன்று பிரித்து கொடுத்தப்போ நமது படைகள் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே போய் பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. அது பாசிட்டிவ் சைடு. ஏன்னா அந்த மக்கள் மொழி சார்ந்து தங்கள் உரிமை வேணும், நாங்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் எங்கள் மீது உருது திணிக்கப்படுது, அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியை தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கு இந்தியா உதவி பண்ணுச்சு. ஆனால் அதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்?
யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பாகிஸ்தான் மக்கள் பூரா அகதிகளாக மாறி இருப்பாங்களா இல்லையா? அதை போல் ஒரு வேலையை தான் இங்கே பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்து கடைசியாக மிச்சம் மீதி இடமே இல்லாமல் அவர்களை காசா அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி, அதாவது இந்த சாக்கடல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, டெட்சி, அந்த டெட்சியோட மேற்கு கரை பகுதி, அதுதான் வெஸ்ட் பேங்க். இந்த 2 பகுதியை மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அதை பிரித்து கொடுக்கும்போதே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீனம் தனியாக ஒரு நாடாக இருக்கும், இஸ்ரேல் தனியாக ஒரு நாடாக இருக்க வேண்டும், ஜெருசலேம் என்பது ஒரு தனி கட்டமைப்பாக இருக்கணும், அந்த கட்டமைப்பில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாரும் போயிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனி பகுதியாக இருக்கணும், எப்படி வேட்டிகன் இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அதை பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி 1948 மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை செய்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பின் போது தான் பாலஸ்தீன மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அகதிகளாக மாறுகிறார்கள். சரிங்களா? அப்படி அகதிகளாக மாறி பல அகதிகள் முகாமில் போய், அதாவது தாங்கள் வாழ்ந்த சொந்த நாட்டிலேயே தங்கள் நிலங்களையும் இடத்தையும் பொருளையும் எல்லாத்தையும் இழந்து அகதிகளாக போகிறாங்க. அப்படி ஒரு அகதிகளாக இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த இஸ்மாயில் ஹானியா. அப்போது இஸ்மாயில் ஹானியா என்பவர் பிறக்கும்போதே 1960களில் பிறக்கிறாரு. பிறக்கும்போதே அவர் வந்து ஒரு அகதியாகத்தான் பிறக்கிறார், அதாவது நாடற்றவராகவே பிறக்கும்போதே. அப்போ அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவருக்கு என்னெல்லாம் கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். பிறந்து அங்கேயே வளர்ந்து அப்படியே அரபிக் லிட்ரேச்சரில் பட்டம் பெற்று கொஞ்ச நாள் கழித்து சரியாக வராதுன்னு அப்போ வந்து உருவாகிய அந்த ஹமாஸ் பிரிவில் போய் அரசியல் கட்சியில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து இந்த பாலஸ்தீன் நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த பகுதியில் வந்து பிரதமராகவே இருக்கிறார். அவர் பல காலம் இருக்கிறார். அதன் பிறகு தான் வந்து இது சரியாக வராதுன்னு 2013 வாக்கில் வந்து ஹமாஸோட ஆயுத பிரிவுக்கு வர்றார். அதன் பிறகு 2017 அதை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அரசியல் பிரிவுக்கே போகிறாரு. அப்போ தான் யாஹியா சின்வார் வந்து இராணுவ பிரிவுக்கு தலைவராக வருகிறார். இப்போ இவர் ஆயுத பிரிவில் இருக்கும்போது, அந்த ஆயுத பிரிவுக்கு வரும்போதே என்ன நடக்குது அப்படின்னா, அவரது மகன்கள் கொல்லப்படுகிறார்கள். மகன்கள்னால் ஒரு 4 மகன்கள் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரது பேர குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன், இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி அடிக்கப்படுகிறார்கள் மொசாட் மூலமாக. அப்போ அந்த மொசாத் வந்து என்ன பண்ணுது, முதல்ல அவருக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மென்டல் ஷாக். தனக்குன்னு மிச்சம் இருக்கிறது குழந்தைங்க தான், குழந்தைங்க தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் பசங்களையும் கொல்றாங்க, அவரது பேர பிள்ளைங்களையும் கொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக இந்த இஸ்ரேல் இராணுவம் நடந்திருக்கு, இந்த மொசாட் நடந்திருக்கு அப்படின்றத யோசித்து பார்க்கணும் நம்ம. அதன் பிறகும் இவரை விட்டு வைக்கல. இவர் வந்து அதன் பிறகு கத்தார், தோஹா போன்ற பல பகுதிகளுக்கு மாறி போகிறாரு. தோஹாவில் தான் இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது கூட அவருக்கு தொடர்ச்சியாக அவரை கொல்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மொசாத் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் கடைசியாக ஈரானில் வச்சு அவரை கொன்னுடுறாங்க. அந்த செய்தியை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதற்கு பின்னணியில் ஈரானோட நாட்டின் தலைமை காவல்துறை அதிகாரியாக இருந்த ஒருவர் வந்து அதன் பின்னணியில் இருக்கலாம் அப்படின்னு அறியப்படுகிறது அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்தோம். அப்போ இப்படி ஒரு குறிவைத்து ஒருவரை கொலை செய்யணும். இவ்வளவுக்கும் பார்த்திங்கன்னா இஸ்மாயில் ஹானியா வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர். சரியா? இப்போ நம்ம இந்த ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்செலாம் நடந்தது, அந்த எக்ஸ்சேஞ்சு பேச்சுவார்த்தைகள் பூராத்துலேயும் கலந்துக்கிட்டது யார்? இவர் ஹானியா தான் கலந்துக்கிறாரு. ஆனால் அப்படி அமைதி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு மனிதரை குறிவைத்து தேடி கொல்கிறார்கள். கொல்றது மட்டும் இல்லை, முதல்ல அதுக்கு முன்னாடி குடும்பத்தையே எல்லாரையும் கொல்றாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு பயங்கரவாத நடவடிக்கை, அரச பயங்கரவாதம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். கவர்மெண்ட்டே செய்யக்கூடிய ஒரு பயங்கரவாத செயல் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தொடர்ந்து தான் ஏப்ரல்கிட்டேயே வந்து எல்லா மீடியாவையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த மீடியா? அல் ஜசீரா முதற்கொண்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அல் ஜசீரா கத்தார் நாட்டு மன்னர் தானே ஃபண்டிங் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு அரசு சேனல் இது. அந்த ஒரு அரசாங்கத்தின் சேனலையே வந்து நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. மொத்தமாக ஒரு கட்டையில் போட்டு இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இஸ்மாயில் ஹானியாவின் கொலையை தொடர்ந்து ஈரான் வந்து கடுமையாக தன்னுடைய நடவடிக்கையை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததோடு இல்லாமல்
ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பாகிஸ்தான் வந்து இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, OIC ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் மூலமாக ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நேற்று நம்ம பேசும்போது சவுதி அரேபியான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிரியா மற்றும் ஜோர்டான் தான் வந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா எதுவும் சொல்லலை, தவறாக சொன்னதுக்கு மன்னிக்கணும். சிரியா ஜோர்டான் தான் வந்து அதை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ரஷ்யா எல்லா விதமான ஆயுத உதவிகளும் செய்ய தயாராக இருக்குது. ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் எல்லாமே செங்கடலுக்கு உள்ளே வந்துச்சு. செங்கடலின் தெற்கு பகுதி, அதாவது இப்போ ஏமன் இருக்குது பார்த்தீங்களா, ஹவுதிகள் இருக்காங்களே, அந்த பகுதிக்கு உள்ளே வந்துருச்சு. சரியா? இன்னும் உள்ளே நேராக வந்தாங்கன்னா இஸ்ரேலோட கரைக்கு வந்துடலாம், அவ்வளோதான். அப்போ இந்த பகுதி வர, அதாவது எகிப்து அந்த சூயஸ் கேனல்லாம் உள்ளே வந்துடலாம். அது வந்து செங்கடலோட வடக்கு பகுதியில் இருக்குது. இப்போதைக்கு ஏமன் பகுதியில், அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்தில் உள்ளே இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இவர்கள் தங்கள் கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட கப்பல் வந்து வருவதற்கு முயற்சி செஞ்சிகிட்டு இருக்காங்க. அரபு கடல் வழியாக வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ அரபு கடலுக்கு அவங்க வந்தாங்கன்னா செங்கடல் வழியாக தான் உள்ளே வருவாங்க. அப்போ செங்கடல் வழியாக உள்ளே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுவதற்கு முன்பாக அதை தடுக்கும் விதமாக ரஷ்யா தன்னுடைய போர்க்கப்பல்களை செங்கடலின் தெற்கு பகுதி, அதாவது ஏமன் கரையை ஒட்டிய பகுதிகளில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்னும் நிறைய ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபுட்டேஜ் போட்டே நம்ம நாசமாக போகணுன்னு வைங்களேன், அதனால் ஃபுட்டேஜ்லாம் நான் போடலை. அந்த ஃபுட்டேஜ்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதி பிரிவை சேர்ந்தவர்கள் சின்ன சின்ன படகுகளில் கிளம்பி வந்து ரஷ்யாவோட மிலிட்ரி தலைவர்களெல்லாம் தங்கள் கரைகளுக்கு கூட்டு போய் ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு, ஆலோசனைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுட்டேஜாக வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சைனாவும் ரஷ்யாவும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏன்னா 2 பேருமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் தான். அது அந்த ஒரு காரணத்தால் 2 பேரும் ஒரே கோட்டில் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவில் இருக்கிறாங்க, சண்டை வந்தால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டையாக இருக்கணுமே தவிர உள்ள அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து இஸ்ரேலின் நிலைக்கு தான் ஆதரவாக போகும். அப்போ அமெரிக்காவை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது முக்கியம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இவர்கள் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா வந்து நேரடியாக சண்டைக்கு உள்ளே வந்தால் என்ன நடக்கும், இது உலகப்போரை நோக்கி தள்ளுவது போல் மாறிடும். அப்போ அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு அமெரிக்கா உள்ளே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவும் உள்ளே வந்து தான் ஆகணும். அப்போது அமெரிக்காவை உள்ளே போக விடாமல் தடுத்தாலே 3ஆம் உலகப் போர் போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு ராஜதந்திரம், ஒரு டிப்ளமேட்டிக் ஆக்ஷனாக தான் நம்ம இதை பார்க்கணும். ரஷ்யா வந்து ஏன் இப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறதே தப்பு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைனா அது அவங்களுக்குள்ளே தான் பேசிக்கணும். நடுவில் அமெரிக்காவும் பிரிட்டன்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத சொன்னால் கேட்க மாட்டாங்க. தொடர்ந்து அவர்கள் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ அந்த உள்ளே வரும் முயற்சியை முதல்ல தடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர்கள் முன்கூட்டியே தங்கள் கப்பல்களை அங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. ஸோ இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். இந்த வெற்றியின் மூலமாக ஈரான் வந்து தன்னிச்சையாக தனித்து இயங்கி இஸ்ரேலோடு தன்னுடைய கணக்கை முடித்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவோ பிரிட்டனோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. அந்த செய்திகள் வந்த உடனே அடுத்த காணொலியில் பேசுவோம். இஸ்ரேல் மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம டெய்லி வேறு செய்திகள் போடுறோம். தினமும் 3 வீடியோ இதே சேனலில் போடுறோம். அந்த காணொலிகளையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.